ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னா, அதாவது விஜய் டிவியில் ரீசெண்டாக நாகினி சீசன் 7ஓட புது எபிசோட்ஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஹிட்டா ஃப்ளாப்பாக எவ்வளோ டிஆர்பி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாகினி சீசன் 7 ஹிந்தியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு, கண்டிப்பாக தெரியும். அங்கே லான்ச்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரொம்பவே அதிகமாக வாங்கி கொஞ்சம் சாதனைலாம் பண்ணிச்சு. பட் இங்கே லான்ச் வீக்கில் என்ன ஆயிருக்கு, ஏன்னா கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்த நாகினி சீரியஸை விஜய் டிவியில் போடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக தான் போயிருக்கு. பிகாஸ் மகாபாரதம் மாதிரி நிறையா முக்கியமான டிவி ஷோஸ்லாம் பண்ண விஜய் டிவி இங்கே மோசமான நிலைமைக்கு இந்த நாகினி சீரியஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இவங்க டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமிங்கும் சரியில்லை, டப்பிங் சரியில்லை, ஏஐயோட டப்பிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. வேறு எதுவுமே சேஞ்செல்லாம் பண்ணாமல் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறனால, அதுவும் மித்தோ சீரியல்ஸ்லாம் ஈவினிங் போட்டால் ஓகே, பட் நாகினி மாதிரியான சீரியல்ஸ்லாம் சாயந்தரம் போட்டால் அந்தளவுக்கு கண்டிப்பாக தப்பான டைமிங். நைட் டைமில் மேபி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சில் இருக்கிறதுலே விஜய் டிவியோட சீரியல்ஸ்லே ரொம்ப கம்மியான டிஆர்பினா அது 1.13 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கு. ரொம்பவே கம்மி தான். சொல்லப்போனால் இது கலர்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம் போல். கலர்ஸ் இது வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான சீரியல்னால் அது நாகினி சீரியல்ஸ்னு சொல்லலாம். அதை இதில் கொண்டு வந்து எந்த அளவுக்கு மோசமாக இவங்க பண்ணுவாங்கன்னு யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நாகினி 7 ஹிந்தியில் ரொம்ப பிளாக் இல்லைனாலும் இப்போ போயிட்டுருக்க சீரியல்லையே நம்பர் 1 சீரியலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் அந்தளவுக்கு டிஆர்பி அதிகமாகலாம் போயிட்டுருக்கு. பட் இங்கே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.